வணக்கம் மாணவர்களே. நாங்கள் கடந்த வகுப்பிலே தரவு எவ்வாறு தகவலாக மாற்றப்படுகின்றது, தகவல் முறை, அந்த தகவல் முறை எவ்வாறு முகாமை மட்டங்களுடன் தொடர்பட்டது என்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று முகாமை மட்டங்களும் தகவல் முறைமையும் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் இங்கு பார்க்கின்றது போன்று இந்த படத்திலே குறித்து காட்டப்பட்டுள்ளவாறு முகாமை மட்டங்களை தந்திரோபாய மட்டத்திலான தகவல் முறைமையானது நிறைவேற்று உதவி முறைமையை பயன்படுத்துகின்றது. முகாமைத்துவ மட்டத்திலான தகவல் முறைமையானது முகாமைத்துவ தகவல் முறைமை மற்றும் தீர்மான உதவி முறைமை என்பவற்றை பயன்படுத்துகின்றது. அடுத்து அறிவு பணி மட்டத்திலான தகவல் முறைமையானது அறிவு பணி முறைமை மற்றும் அலுவலக தன்னியக்க முறைமையை பயன்படுத்துகின்றது. அதே நேரம் செயற்பாட்டு மட்டத்திலான தகவல் முறைமையானது கொடுக்கல் வாங்கல் தயாரிப்பு முறைமையினை பயன்படுத்துகின்றது என்பதை நாங்கள் கண்டுகொள்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த முகாமை தொழிற்பாடும் தகவல் முறைமையும் எவ்வாறு இந்த முகாமை தொழிற்பாடுகள், அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்துகின்ற பொழுது முகாமையாளர்கள் பல்வேறு வகையான தொழிற்பாடுகளை மேற்கொள்கின்றார்கள். குறிப்பாக செயற்பாட்டு முகாமை, அதாவது ஆபரேஷனல் முகாமை மிகவும் முக்கியமானது. இங்கு அந்த செயற்பாட்டு தகவல் முறைமையானது அந்த செயற்பாட்டு முகாமையாளர்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள முறைமையாக காணப்படுகின்றது. செயற்பாட்டு கர்மங்களுக்கு தேவையான தகவல்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற தகவல் முறைமையாகும். உதாரணமாக உற்பத்தி செயல்முறை திட்டமிடல், அதாவது குறிக்கப்பட்ட மூலப்பொருளை எப்பொழுது பெற்றுக்கொள்வது, எவ்வளவு பெற்றுக்கொள்கின்றது, எப்பொழுது நாங்கள் உற்பத்தியை ஆரம்பிக்க போகின்றோம், எப்பொழுது நாங்கள் அந்த உற்பத்தியை நாங்கள் முடிவடைய செய்கின்றோம் என்கின்ற விடயங்களை நாங்கள் திட்டமிடுவதற்கான தகவல்களை இந்த முறைமை வழங்குகின்றது. அத்துடன் பொருட்களின் கொள்ளளவு திட்டமிடலும் கட்டுப்படுத்தலும், எவ்வளவு பொருட்களை எந்தெந்த கால பகுதியில் கொள்ளளவு செய்வது, தொடர்ச்சியாக கொள்ளளவு செய்ய வேண்டுமா அல்லது ஒரு தொடர்ச்சியான குறிக்கப்பட்ட காலத்திற்கு ஒரு தடவை கொள்ளளவு செய்ய வேண்டுமா போன்ற தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான ஒரு திட்டமிடலுக்கும் இந்த செயற்பாட்டு தகவல் முறைமை உதவி செய்கின்றது. அடுத்தது சந்தைப்படுத்தல் தகவல் முறைமை, மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது மிகவும் முக்கியமானது. சந்தைப்படுத்துவதற்குரிய தகவல்களை உருவாக்குவதற்கு உருவாக்கப்பட்டுள்ள தகவல் முறைமை ஆகும். சந்தைப்படுத்தல் பல்வேறுபட்ட கருமங்களை மேற்கொள்கின்றது. பொருட்களை அறிமுகப்படுத்துதல், சந்தையில் வாடிக்கையாளர்களுடைய தேவை விருப்பங்களை அடையாளம் காணுதல், போட்டியாளர்களுடைய நடவடிக்கைகளை அவதானித்தல், அதற்கேற்ற வகையில் தங்களுடைய சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் போன்ற விடயங்களுக்கு இந்த சந்தைப்படுத்த தகவல் முறைமை மிகவும் உறுதுணையாக அமைகின்றது. குறிப்பாக விளம்பர வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், அதாவது விளம்பரம், ஒரு குறிக்கப்பட்ட பொருள் தொடர்பாக விளம்பரத்தை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை திரட்டுகின்றது. அதாவது என்ன வகையான வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் விளம்பரத்தை மேற்கொள்ள வேண்டும், என்ன வகையான ஊடகத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும், என்ன வகையான செய்தியை நாங்கள் அந்த விளம்பரத்தின் ஊடாக நாங்கள் வழங்க வேண்டும் போன்ற விடயங்களை தீர்மானிப்பதற்கு தேவையான தகவல்களை திரட்டி வழங்குகின்றது. அடுத்ததாக இன்னொரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், புதிய உற்பத்தி ஒன்றை சந்தைக்கு அறிமுகப்படுத்துதல். புதிய உற்பத்தி ஒன்றை சந்தைக்கு அறிமுகப்படுத்துதல், அதாவது நாளாந்தம் சந்தையிலே புதிய புதிய பொருட்கள் வந்த வண்ணம் உள்ளன. எனவே சந்தைப்படுத்தல் பிரிவினர் தொடர்ச்சியாக ஆராய்ச்சி அபிவிருத்தி பிரிவுடன் இணைந்து புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த முயற்சிக்கு இந்த சந்தைப்படுத்தல் தகவல் முறைமை உறுதுணையாக இருந்து தேவையான தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நிதி மற்றும் கணக்கீட்டு தகவல் முறைமை, ஃபைனான்சியல் அண்ட் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இங்கு இந்த நிதி மற்றும் கணக்கீட்டு கர்மங்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள தகவல் முறைமை இந்த முறைமையாகும். இங்கு காசு பாதுகாட்ட தயாரித்தல், நிதி தரவுகளை கணக்குகளில் பதிவு செய்தல், நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்தல் போன்ற பல்வேறுபட்ட தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் கருமங்களை ஆற்றுவதற்கும் இந்த நிதி மற்றும் கணக்கீட்டு தகவல் முறை முக்கியமானதாக அமைகின்றது. குறிப்பாக முதலீட்டு தீர்மானங்களையும் நிதி திரட்டும் தீர்மானங்களையும் மேற்கொள்வதற்காக இந்த நிதி
மற்றும் கணக்கீட்டு தகவல் முறைமை மிகவும் இன்றியமையாததாக காணப்படுகின்றது. அடுத்து மனிதவள தகவல் முறைமை, ஹியூமன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். மனிதவள தகவல் முகாமைத்துவத்தில் நிறுவனத்தினுடைய இயக்கத்திற்கு தேவையான மனித வளத்தை தொடர்ச்சியாக வழங்குவதுடன் சரியான நபர்களை சரியான நேரத்தில் சரியான அளவில் வழங்குகின்ற தொழிற்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு மனிதவள தகவல் முறைமை தொடர்ச்சியாக பணிபுரிகின்றது. எனவே புதிய ஊழியர்களை ஆட்சேர்ப்பதற்கு திட்டமிடல், வேலை பகுப்பாய்வு செய்தல் போன்ற கருமங்களுக்கு தேவையான தகவல்களை இந்த மனிதவள தகவல் முறைமை வழங்குகின்றது. குறிப்பாக இந்த புதிய ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தேவையான தகவல்களை அவர்கள் திரட்ட வேண்டும். அதாவது குறிக்கப்பட்ட வேலையை செய்வதற்கு எவ்வாறான ஆற்றல், அறிவு, அனுபவம் போன்ற திறன்கள் தேவை என்பதனை தொடர்பான தகவல்களை திரட்டி இந்த மனிதவள முகாமைத்துவ அந்த முறைமை அந்த மனிதவள முகாமைத்துவத்திற்கு மிகவும் பக்கபலமான தகவல்களை வழங்குவதன் மூலமே மனிதவள முகாமையானது ஒரு சிறந்த ஆட்சேர்ப்பினை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி தகவல் முறைமை, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆராய்ச்சி அபிவிருத்தி பிரிவு தொடர்ச்சியாக தாங்கள் ஆய்விலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அதாவது நீங்கள் தற்காலத்திலே இந்த நவீன கைத்தொலைபேசிகள் ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு தடவை புது வகையான மாடல்கள், மாதிரிகள் சந்தையிலே அறிமுகமாகி கொண்டிருக்கின்றது. இதற்கு பின்பலமாக இருப்பது இந்த ஆராய்ச்சி அபிவிருத்தி தகவல் முறைமை. குறிக்கப்பட்ட நிறுவனத்தினுடைய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி தகவல் முறைமையானது தொடர்ச்சியான ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஈடுபடுவதன் மூலமே எங்களுக்கு, அதாவது வாடிக்கையாளர்களுக்கு அல்லது நுகர்வோருக்கு தொடர்ச்சியாக புதிய பொருட்களை சந்தையிலே வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான இந்த புதிய பொருட்களை வழங்குவதற்கான முயற்சி மிகவும் ஒரு சிக்கலானது. ஏனென்று சொன்னால் வாடிக்கையாளர்களுடைய தேவை விருப்பங்களுக்கு ஏற்ற வகையிலேயே அந்த புதிய பொருட்கள் அமைதல் வேண்டும். அவ்வாறு அமைகின்ற பொழுதே வாடிக்கையாளர்கள் அந்த பொருட்களை கொள்வனவு செய்வார்கள். எனவே அவர்கள் வாடிக்கையாளர்களுடைய தேவை விருப்பங்களை அறிந்து அதே நேரத்திலே என்ன வகையான புதிய பொருட்களை சந்தையிலே அறிமுகப்படுத்தலாம் என்பது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு இந்த ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி தகவல் முறைமை இன்றியமையாததாக காணப்படுகின்றது. அவர்கள் புதிய உற்பத்திகளை திட்டமிடல், உற்பத்தி பொருட்களை விருத்தி செய்தல், அதாவது ஏற்கனவே இருக்கின்ற பொருளிலே தொடர்ச்சியான மாற்றங்களை செய்தல், தொடர்ச்சியான முன்னேற்றங்களை செய்தல். அவ்வாறு முன்னேற்றங்களை செய்வதன் மூலமே விற்பனையையும் அதிகரித்துக் கொள்ள முடியும். ஏற்கனவே நீங்கள் பாவிக்கின்ற கணனியாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் பாவிக்கின்ற கைத்தொலைபேசியாக இருக்கட்டும், அல்லது நாங்கள் பாவிக்கின்ற சாதாரணமான எங்களுடைய டூத் பேஸ்ட், பற்பசையாக இருக்கலாம், தொடர்ச்சியாக மாற்றங்கள், அதில் மோடிஃபிகேஷன் அது எவ்வாறு செய்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த ஆராய்ச்சி அபிவிருத்தி தகவல்களின் உதவியுடனே இவ்வாறான பொருட்களை சந்தையிலே அவர்கள் தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த தொழிற்பாடுகளுக்கு இடையிலான அந்த இடைத்தொடர்பை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்டது. இங்கே விளம்பரம் ஒன்றை மேற்கொள்கின்ற பொழுது ஆராய்ச்சி அபிவிருத்தி பிரிவின் தகவலை பயன்படுத்தி என்ன வகையான விளம்பரத்தை அவர்கள் மேற்கொள்கின்ற பொழுது பயனுறுதியா உள்ள வகையிலே அது வாடிக்கையாளர்களை சென்றடைந்து நிறுவனத்தினுடைய விற்பனையை அதிகரிக்க செய்யும் என்பதற்கான ஒரு தகவலை வழங்குகின்றது. எனவே அந்த தகவலுக்கு அமைய அவர்கள் நிதி பிரிவின் அல்லது நிதி மற்றும் கணக்கீட்டு பிரிவின் தகவல் முறைமையின் ஆதரவுடன், ஏனென்று சொன்னால் அந்த விளம்பரத்தை அவர்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த விளம்பரத்தை மேற்கொள்வதற்கான அந்த செலவினை இந்த நிதி மற்றும் கணக்கீட்டு பிரிவினர் தான் வழங்குதல் வேண்டும். எனவே இந்த 2 தகவல் துறையும் ஒன்றுடன் ஒன்று, தகவல் முறைமையும் ஒன்றுடன் ஒன்று இணைகின்ற பொழுதுதான் அவர்கள் சிக்கலின்றி அந்த விளம்பரத்தை சரியான நேரத்திலே சரியான வகையிலே மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு சந்தைப்படுத்தல் தகவல் முறைமையின் பங்களிப்புடன் இந்த விளம்பரம் மேற்கொள்ளப்படுகின்றது. எனவே தனியே சந்தைப்படுத்தல் தகவல் முறைமையானது இந்த விளம்பரத்தினை வினைத்திறனுடன் செய்துவிட முடியாது. அவர்கள் வினைத்திறனுடன் அந்த சந்தைப்படுத்தல் துறையானது விளம்பரம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆராய்ச்சி அபிவிருத்தி பிரிவு நிதி மற்றும் கணக்கீட்டு பிரிவுடன் ஒரு இணை தொடர்பினை கொண்டிருக்க வேண்டும். இதிலிருந்து ஒன்று விளங்குகின்றது மாணவர்களே, அதாவது முகாமைத்துவ தொழிற்பாடுகள், அந்த தொழிற்பாடுகளுடன் தொடர்பட்ட தகவல் முறைமை
ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கின்ற பொழுது மிகவும் வினைத்திறனான முறையிலே அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடியதாக அமையும். தொழிற்பாட்டுக்கேற்ப தகவல் முறைமை முகாமைத்துவத்தை நாங்கள் இந்த படத்தின் மூலம் பார்ப்போமாக இருந்தால், இங்கு சந்தைப்படுத்தல் துறை, இந்த சந்தைப்படுத்தல் துறையானது பல்வேறுபட்ட கருமங்களை ஆற்றுகின்றது. குறிப்பாக சந்தை ஆய்வு, அதாவது மார்க்கெட் ரிசர்ச். இந்த சந்தை ஆய்வு என்பது வாடிக்கையாளர் தொடர்பான, அதாவது சந்தையிலே இருக்கின்ற நுகர்வோர் அவர்களுடைய நடத்தைகள் தொடர்பான ஆய்வினை மேற்கொள்கின்றது. சந்தைப்படுத்தல் ஆய்வு என்பது சந்தைப்படுத்தல் கருமங்கள் தொடர்பான ஆய்வுகள். எவ்வாறான விலையை தீர்மானிப்பது, எவ்வாறான பொருளை விருத்தி செய்வது, எவ்வாறு விநியோகிப்பது போன்ற பல்வேறுபட்ட கருமங்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்கின்றது. விளம்பரம், தனியே விளம்பரத்துக்கு மிக முக்கியம் கொடுக்கின்றார்கள் சந்தைப்படுத்தல் துறையினர். ஏனென்றால் விளம்பரம் தான் நுகர்வோர்களை விழிப்படைய செய்து குறிக்கப்பட்ட நிறுவனத்தினுடைய பொருளை கொள்ளளவு செய்வதற்கு அவர்களை தூண்டுகின்றது. அடுத்தது விற்பனை. அப்ப எவ்வாறு விற்பனை செய்ய வேண்டும், பல்வேறுபட்ட முறைமைகள் தற்காலத்திலே பயன்படுத்தப்படுகின்றன விற்பனைக்காக. நேரடி விற்பனை அல்லது முகவர் ஊடாக விற்பனை செய்தல், அல்ல சில ஊடகங்களை பயன்படுத்தி விற்பனை செய்தல் போன்ற விடயங்களை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். விற்பனை எதிர்வு கூறல், இது மிக முக்கியமானது. குறிக்கப்பட்ட கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் எதிர்கால விற்பனையை திட்டமிடுவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். எனவே சந்தைப்படுத்தல், தகவல் முறைமை, சந்தைப்படுத்தலிலே மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளான சந்தை ஆய்வு, சந்தைப்படுத்தல் ஆய்வு, விளம்பரம், விற்பனை எதிர்வு கூறல் போன்ற விடயங்களை, அந்த விடயங்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி வழங்குகின்றன. அடுத்து நாங்கள் பார்க்க போகின்றோம் நிதி முகாமைத்துவமானது மூலதன பாதீடு, நிதி திட்டமிடல், நிதி எதிர்வு கூறல், கணக்காய்வு. இந்த நிறுவனத்தினுடைய ஒரு இரத்தோட்டமாக மிக மூலாதாரமாக அமைவது நிதி. எனவே அவ்வாறான நிதியை சரியான முறையிலே கையாள்வதற்கு தேவையான தகவல்களை இந்த நிதியுடன் தொடர்புபட்ட தகவல் முறைமை அல்லது நிதி தகவல் முறைமையானது சரியான வகையிலே வழங்குகின்ற பொழுது நிறுவனம் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக செயற்பாடு, ஆபரேஷன்ஸ், அதாவது கொள்வனவு, திட்டமிடலும் கட்டுப்பாடும். அதாவது எவ்வளவு பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டும், எப்பொழுது கொள்வனவு செய்ய வேண்டும், எங்கு கொள்வனவு செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை திட்டமிடுவதற்கும், அந்த திட்டமிடல் சரியான முறையில் இடம்பெறுகின்றதா என்பதை அவதானித்து கட்டுப்படுத்துவதற்கும் இந்த செயற்பாட்டு தகவல் முறைமை உதவியாக அமைகின்றது. அடுத்தது கணினியுடன் இணைந்த உற்பத்திகள். தற்காலத்திலே உற்பத்திகள் பெரிய அளவிலே ஆட்டோமேஷன் என்று சொல்வார்கள், தன்னியக்க முறையிலே மேற்கொள்ளப்படுகின்றது. சாதாரணமான பொருட்கள்ல இருந்து பாரிய அளவான பொருட்கள் வரை கணினி உதவியுடனே உற்பத்திகள் நடைபெறுகின்றது. மாணவர்களே, தற்காலத்தில் நாங்கள் இந்த கார் உற்பத்தியை பார்ப்போமாக இருந்தால், நிறுவனங்கள் அங்கே மனித உழைப்பினை குறைத்து, அதாவது மனிதர்கள் அங்கு ஊழியர்களாக வேலை செய்வதை குறைத்து இயந்திரங்களையும் கணினிகளையும் இணைத்து தன்னியக்க முறையிலே அந்த உற்பத்திகளை மேற்கொள்வதன் மூலம் துல்லியமான முறையிலேயும் தரமான முறையிலேயும் வேகமாகவும் பொருட்களை தயாரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு செய்கின்ற பொழுது சந்தையிலே அந்த பொருட்களுக்கான கேள்வி அதிகரிக்கின்றது. காரணம், அந்த பொருட்கள் தரமானதாக காணப்படுகின்றது. அடுத்தது இயந்திராதிகளின் கட்டுப்பாடு. எவ்வாறு அந்த இயந்திரங்களை அந்த ஆபரேஷனுக்கு பயன்படுத்தும் மிஷனரிஸ் எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றது அல்லது அதனுடைய பராமரிப்பு நடவடிக்கைகள் போன்ற விடயங்களுக்கு இந்த தகவல், அதாவது செயற்பாட்டு தகவல் முறைமை மிகவும் இன்றியமையாததாக காணப்படுகின்றது. அவ்வாறு அடுத்தது நாங்கள் பார்க்க போகின்றோம் மனித வளம். ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போன்று மனிதவள திட்டமிடல், அதாவது குறிக்கப்பட்ட வேலையை பூர்த்தி செய்வதற்கு தேவையான மனித வளங்களை கணித்துக் கொள்ளுதல், மனித மணித்தியாலத்தின் அடிப்படையில் இருக்கின்ற ஊழியர்களின் அடிப்படையில் குறிக்கப்பட்ட இலக்கை பூர்த்தி செய்வதற்கு எவ்வளவு மனித மணித்தியாலங்கள், அந்த மனித மணித்தியாலங்களின் அடிப்படையில் எவ்வளவு ஊழியர்கள் தேவை, என்ன வகையான ஊழியர்கள் தேவை, எந்த மட்டத்திலான ஊழியர்கள் தேவை போன்ற விடயங்களை தீர்மானிப்பதற்கு இந்த மனிதவள தகவல் முறைமை மிகவும் இன்றியமையாதது.
அடுத்ததாக ஊழியர்கள் அறிக்கை, அது குறிக்கப்பட்ட ஊழியர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய முன்னேற்றங்கள், அவர்களுடைய குறைபாடுகள் போன்ற விடயங்களை அறிக்கை இந்த தகவல் முறைமை வழங்குகின்றது. குறிக்கப்பட்ட ஊழியர்களுடைய செயல்திறனின் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான வேதனம் கொடுப்பனவுகள் தீர்மானிப்பதற்கு இந்த தகவல் முறைமை உதவி செய்கின்றது. அத்துடன் குறிக்கப்பட்ட ஊழியர்களுடைய செயல்திறனை அதிகரிப்பதற்கு தேவைப்படுகின்ற பயிற்சியும் அபிவிருத்தியும், எப்பொழுது பயிற்சி வழங்க வேண்டும், எவ்வாறான பயிற்சி வழங்க வேண்டும் போன்ற தகவல்களை திரட்டிக் கொள்கின்றது. செயல்திறன் மதிப்பீடு இது மிக முக்கியமானது. குறிக்கப்பட்ட ஊழியர்கள் அவர்களுடைய வெளியீடு, அவர்களுடைய பயனுறுதி தன்மை போன்றவற்றை தீர்மானிப்பதற்கு இந்த செயல்திறன் மதிப்பீடு மிகவும் முக்கியமானது. எனவே அங்கே மனிதவள தகவல் முறைமையானது ஏனைய தகவல் முறைமைகளோடு ஒரு பிணைப்பினை ஏற்படுத்துகின்ற பொழுது ஊழியர்களுடைய நடவடிக்கைகள், செயற்பாடுகள், வெளியீடுகள் என்பவற்றை ஒன்று திரட்டி அவர்களுடைய செயல்திறனை மதிப்பீட்டு அறிக்கை தயாரிப்புப்படுத்துவதற்காக மனிதவள முறைமை பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற ஆராய்ச்சி அபிவிருத்தி. ஆராய்ச்சி அபிவிருத்தி பிரிவானது உற்பத்தி ஆய்வு, உற்பத்தி அபிவிருத்தி, அதாவது குறிக்கப்பட்ட பொருளை எவ்வாறு சந்தையில் அறிமுகப்படுத்தலாம், அது எவ்வாறான முன்னேற்றங்களை ஏற்படுத்தலாம், தொடர்ச்சியான முன்னேற்றங்களை எவ்வாறு ஏற்படுத்தலாம் போன்ற விடயங்களுக்காக ஆராய்ச்சி அபிவிருத்தி பிரிவினர் தகவல் முறைமையை பயன்படுத்துகின்றார்கள். அது ஆராய்ச்சி அபிவிருத்தி தகவல் முறைமை என அறியப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இந்த வேறுபட்ட முகாமை தொழிற்பாடுகளுக்கு ஏற்ற வகையிலே இந்த தகவல் முறைமைகள் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது நிறுவனமானது தனது செயல்திறனை அதிகரித்து வினைத்திறனான முறையிலே வெற்றிகரமாக அந்த வியாபார நடவடிக்கை எடுத்துச் செல்வதற்கு உதவுகின்றது. இதுவரை நேரமும் மிகவும் முக்கியமான நாங்கள் பகுதியை பார்த்திருந்தோம். அடுத்து வரப்போகின்ற பகுதி தகவல் தொழில்நுட்பம். இந்த தகவல் முறைமையை கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமையாக தற்காலத்திலே நிறுவனங்கள் பயன்படுத்தி கொண்டு வருகின்ற காரணத்தினால் நாங்கள் தகவல் தொழில்நுட்பம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். எனவே நாங்கள் தொடர்ந்து வரும் பகுதிகளிலே மிகவும் சுவாரஸ்யமான தகவல் தொழில்நுட்பம் பற்றிய எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான தகவல்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகின்றோம். எனவே தகவல் தொழில்நுட்பம் தொலைத்தொடர்பு மற்றும் கணனியூடாக வாய்மொழி, படங்கள், எழுத்துக்கள் மற்றும் எண்கள் மூலமான தகவல்களை பெற்றுக்கொள்ளல், செயல்முறைப்படுத்தல், சேமித்தல் மற்றும் பகிர்ந்து கொள்ளுதலை தகவல் தொழில்நுட்பம் என அழைக்கலாம். எனவே மாணவர்களே, இங்கே காட்டப்பட்டுள்ளது போன்று பல்வேறுபட்ட வர்ணங்களிலே அந்த முக்கிய பதங்கள் குறித்து காட்டப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு மற்றும் கணனியூடாக, அதாவது கம்யூனிகேஷன், மற்றது கணனி, கம்ப்யூட்டர், அதாவது கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர், ரைட்? அந்த ரெண்டையும் பயன்படுத்தி தொலைத்தொடர்பு, டெலிகம்யூனிகேஷன் மற்றும் கம்ப்யூட்டர், தொலைத்தொடர்பு மற்றும் கணனியூடாக நாங்கள் வாய்மொழி மூலம் பயன்படுத்துகின்ற இந்த வார்த்தை பிரயோகங்கள் மற்றும் படங்கள் மற்றும் எழுத்துருக்கள் மற்றும் எண்கள், இவ்வாறு கிடைக்கின்ற பல்வேறுபட்ட தகவல்களை பெற்றுக்கொள்ளல், அந்த தகவல்களை செயல்முறைப்படுத்தல், சில நேரம் அந்த தகவல்கள் எங்களுக்கு தரவுகளாக கிடைக்கின்ற பொழுது அதை நாங்கள் செயல்முறைப்படுத்தல், சேமித்தல் மற்றும் பகிர்ந்து கொள்ளுதலை தகவல் தொழில்நுட்பம் என நாங்கள் அழைக்கலாம். எனவே நாங்கள் தகவல் தொழில்நுட்பம் பார்த்திருக்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகின்றோம் தகவல் தொழில்நுட்பத்துடன் இணைந்த வேறு தொழில்நுட்பங்கள். தகவல் தொழில்நுட்பத்துடன் இணைந்த வேறு தொழில்நுட்பங்கள். ஒன்று கணித்தல் தொழில்நுட்பம். அதாவது நாங்கள் ஒரு எண்ணை நாங்கள் செயற்முறைக்கு உட்படுத்துகின்ற பொழுது அதை நாங்கள் கணிக்கின்றோம். கணித்தல், கால்குலேஷன், கணித்தல் தொழில்நுட்பம். அடுத்தது தகவல் முகாமைத்துவ தொழில்நுட்பம். தகவலை எவ்வாறு நாங்கள் மேனேஜ் பண்றோம், ஏன்னா பல்வேறுபட்ட தகவல்கள் இருக்கின்ற பொழுது அந்த எங்களுடைய தீர்மானத்துக்கு ஏற்ற வகையிலே அந்த தகவலை எவ்வாறு முகாமை செய்கின்றோம். எனவே தகவல் முகாமைத்துவ தொழில்நுட்பம். அடுத்தது தொடர்பாடல், கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இந்த கணிக்கிறோம், தகவலை முகாமை செய்கிறோம், நாங்கள் அந்த தகவலை உரிய தரப்பினரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்றதுக்கான தொடர்பாடலை நாங்கள் மேற்கொள்ளணும். எனவே இந்த மூன்றையும் இணைத்தது தான் தகவல் தொழில்நுட்பம். இப்ப நீங்க இப்ப பாக்குறீங்கன்னு சொன்னால் அந்த தகவல் தொழில்நுட்பமானது
3 தொழில்நுட்பங்களையும் இணைக்கின்றது. 3 வர்ணத்திலே 3 தொழில்நுட்பங்களும் காட்டப்பட்டுள்ளது. அந்த காட்டப்பட்டுள்ளது போன்று நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் கணித்தல் தொழில்நுட்பம், தகவல் முகாமைத்துவ தொழில்நுட்பம், அடுத்ததாக இந்த கணித்த இந்த முகாமை செய்த தகவல்களை நாங்கள் தொடர்பாடலாக மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். இதனையே தகவல் தொழில்நுட்பம் என்கின்ற அந்த நடுப்பகுதி குறித்து நிற்கின்றது. கணித்தல் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி, அதாவது கணித்தலை மேற்கொள்ளும் தொழில்நுட்பம். இப்ப நாங்கள் கணித்தலை மேற்கொள்வதற்கு தற்காலத்தில் மிக பிரதானமாக பயன்படுத்துவது கணினி. எனவே கணினியே பிரதானமாக பயன்படுத்தப்படுகின்றது. தகவல் தொழில்நுட்பத்தை கற்பவர் கணினி தொழில்நுட்பத்தையும் கற்றல் வேண்டும். அப்ப நாங்கள் அதை பிரிக்கிறது கஷ்டம். தகவல் தொழில்நுட்பத்தையும் கணினியோட அடிப்படை தொழில்நுட்பத்தையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தால்தான் சிறந்த முறையிலே நாங்கள் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும். அப்ப கணித்தல் தொழில்நுட்பத்துக்கு பிரதானமாக அமைவது கணினி தொழில்நுட்பம். அடுத்து தொடர்பாடல் தொழில்நுட்பம், கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. தொடர்பாடல் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்ட தரவினை பகிர்ந்தளிப்பதற்கானது. நாங்கள் பார்த்தது போன்று தரவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம், அதை செயல்முறைப்படுத்துகின்றோம். அந்த செயல்முறைப்படுத்தப்பட்ட நாங்கள் தகவலாக எடுத்து எங்களோட வைத்திருக்கிறது மட்டுமல்லாமல் உரிய தரப்பினரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே பாரம்பரிய முறையில், அதாவது கையியக்க முறையில் நேரடியாக எடுத்து சென்று கையெழுக்க வேண்டியிருந்தது. ஆரம்ப காலத்திலே தகவல்களை திரட்டி அந்த தகவல்களை எடுப்பவர்கள் உரிய தரப்பினருடன் பரிமாற வேண்டுமாக இருந்தால் அவர்கள் நேரடியாக தாங்களாக சென்று மனிதர்களை பயன்படுத்தி தகவல்களை கையளிக்க வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் தற்காலத்தில் விரைவாக இணைய வலையமைப்பின் ஊடாக தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஊடாக தகவல்களை உலக ரீதியில் பகிரப்படுகின்றது. அதாவது நாங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உலகில் எந்த பகுதிக்கும் எந்த நிமிடத்தில் இருந்தும் தகவல்களை வேகமாக நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். அதுதான் இந்த தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் அனுகூலம். அடுத்தது தகவல் முகாமைத்துவ தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி. நிறுவனத்தில் உள்ள கணினி மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தகவல் வளங்களை வினைத்திறனாகவும் பயனுறுதியுள்ள வகையிலும் பயன்படுத்தும் செயல்முறை தகவல் முகாமைத்துவ தொழில்நுட்பமாகும். அதாவது நிறுவனத்தில் உள்ள கணினி மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தகவல் வளங்களை வினைத்திறனாகவும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்தும் செயல்முறை தகவல் முகாமைத்துவ தொழில்நுட்பம். தகவல் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய தகவல் எல்லா இடத்திலையும் தகவல் எடுக்கணும், எல்லா இடத்திலையும் தகவல் வருது, தகவல் இருக்குது. ஆனால் சரியான முறையில் அந்த தகவலை நாங்கள் முகாமை செய்யாவிட்டால் நாங்கள் தேவைக்கேற்ற வகையிலே அந்த தகவலை பயன்படுத்த முடியாமல் போகும். எவ்வளவு கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இருந்தாலும் சரியான தகவல் முகாமைத்துவ நடைமுறைகள் காணப்படாது விட்டால் பயனற்றது. உதாரணத்துக்கு பார்ப்போமாக இருந்தால், நீங்கள் கணினி பாவிப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய கணினியிலே இருக்கக்கூடிய கோப்புகள் நிறைய கணினியிலே தகவல்கள் இருக்கும். நீங்கள் அதை சேமித்திருப்பீர்கள். உங்களுடைய தேவைக்கு நீங்கள் சில நேரம் தேடுகின்ற பொழுது உங்களாலேயே அந்த தகவல் எங்கே இருக்கின்றது என்பது தெரியாமல் இருக்கும், நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அப்ப சரியான தகவல் முகாமைத்துவ தொழில்நுட்பம், அதாவது எவ்வாறு அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட், எவ்வாறு அந்த கோவைகளை நாங்கள் சேமிக்கிறது, என்னென்ன பேரை நாங்கள் இடுவது, அதுக்கு தொடர் இலக்கங்களை எவ்வாறு இடுவது என்பது ஒரு சாதாரண அடிப்படை தகவல் முகாமைத்துவம். அதை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் எங்களுக்கு தேவையான கோவைகளை அல்லது எங்களுக்கு தேவையான தகவல்களை வினைத்திறனான முறையிலே தேவைக்கேற்ப தேவைப்படுகின்ற பொழுது உடனடியாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் தகவல் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம். சரியான தீர்மானம் எடுக்க முடியும், வழுக்கல் குறைந்த செயற்பாடுகள் மேற்கொள்ள முடியும், வினைத்திறனான செயல்முறைகளை மேற்கொள்ள முடியும், பயனுறுதியான செயல்முறைகளை மேற்கொள்ள முடியும், தரமான வெளியீடுகளை பெற முடியும், பாரியளவு தகவல்களை சேமிக்க முடியும், செலவு குறைந்த செயல்முறைகள் மேற்கொள்ள முடியும், போட்டிக்கு சிறப்பாக முகம் கொடுக்கலாம். இப்ப ஒன்று பாத்தீங்கன்னா சரியான தீர்மானம் எடுக்க முடியும். தகவல் தொழில்நுட்பம் சரியான தீர்மானம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் சந்தையிலே விலைகள் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கு. இன்றைய விலையை தீர்மானிக்கணும் என்று சொன்னால் இன்றைக்கு நேற்றைய விலை இன்றைக்கு விலையாக இருக்க முடியாது. இன்றைய விலையை தீர்மானிக்க வேண்டும். எவ்வாறு தீர்மானிப்பது?
சந்தையிலே அல்லது பல்வேறுபட்ட பிரதேசங்களிலே இருக்கின்ற விலைகளை இவர்கள் உடனடியாக தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக இந்த விலைகளை அவர்கள் அறிவார்களே, ஆனால் அவர்கள் இன்றைய விலையை தீர்மானிப்பார்கள். சாதாரணமாக இன்று சந்தையிலே வியாபாரிகள், மரக்கறி வியாபாரிகள் கூட தங்களுடைய விலைகளை தங்களுடைய சாதாரண தொலைபேசியை பயன்படுத்தி பல்வேறுபட்ட சந்தைகளிலே காணப்படுகின்ற விலைகளை அறிந்து தாங்கள் விலைகளை தீர்மானித்துக் கொள்கிறார்கள். இந்த உதாரணத்தில் இருந்து எங்களுக்கு விளங்கிக் கொள்கின்றது, சரியான தீர்மானம் எடுக்க முடியும். அடுத்த வழுக்கல் குறைந்த செயற்பாடுகள் மேற்கொள்ள முடியும். தகவல் சரியாக கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் வழுக்கல், அதாவது குறைபாடுகள் அல்லது பிழைகள் இன்றி தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். அதாவது தகவல் சரியான முறையில் அவர்களை வந்தடையுமாக இருந்தால் வழுக்கல் குறைந்த செயற்பாடுகள் மேற்கொள்ள முடியும். அடுத்தது வினைத்திறனான செயல்முறைகளை மேற்கொள்ள முடியும். வினைத்திறன், அதாவது அவர்கள் செய்கின்ற செயல் சரியாக இருக்கவன், அப்ப அதுக்கு தேவையான தகவல் சரியாக இருந்தால்தான் அவர்கள் வினைத்திறனாக செயற்கொள்ள முடியும். அடுத்த பயனுறுதியான செயல்முறைகள். அப்ப பயனுறுதியான செயல்முறைகள் என்று சொன்னால் அவர்கள் செய்கின்ற செயல்கள் அங்கு அந்த உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய வகையில் பயனுறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு தேவையான தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அடுத்த தரமான வெளியீடுகளை பெற முடியும். ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போன்று இந்த தகவல் தொழில்நுட்பம், இந்த தகவல் முறைமை முகாமைத்துவ தொழிற்பாடுகளுடன் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இருப்பதனால் சரியான தீர்மானங்கள், சரியான வள பயன்பாடுகள், சரியான மனிதவள பயன்பாடுகள், சரியான கட்டுப்பாடுகளை மேற்கொள்வதன் மூலம் தரத்தை உறுதிப்படுத்தி தரமான வெளியீடுகளை மேற்கொள்ள முடியும். அடுத்தது பாரியளவு தகவல்களை சேமிக்க முடியும். அதாவது முன்பு மனித அல்லது கை இயக்க முறை மேனுவல் அந்த வகையிலே அவர்கள் தகவல்களை சேகரிக்கின்ற பொழுது கோப்புகள், பைல்கள், அதாவது நிறைய காகிதாதிகள், நிறைய இடங்கள், சேமிப்பதற்கான அலமாரிகள் போன்ற தேவைப்பாடுகள் காணப்பட்டது. ஆனால் தற்காலத்தில் கணனியினுடைய விரைவான வேகமான அசுர வளர்ச்சி காரணமாக அவர்கள் ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான தகவல்களை ஒரு கணினியிலே சேகரிக்கக்கூடிய வசதி இருப்பதனால் பாரியளவு தகவல்களை சேகரிக்க முடியும். அடுத்த செலவு குறைந்த செயல்முறைகள் மேற்கொள்ள முடியும் தகவல் தொழில்நுட்பம். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளருடன் அல்லது இன்னொரு விற்பனையாளருடன் அல்லது ஒரு வழங்குனருடன் நாங்கள் ஒரு தொடர்பினை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பாரம்பரிய முறையின்படி நாங்கள் எங்களுடைய தபால் முறை மூலமான தொடர்பாடலின் மூலமே அதனை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது ஒரு செலவான விடயமாக காணப்படும். அதே நேரம் ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்கின்ற விடயமாகவும் காணப்படும். ஆனால் தற்காலத்திலே மின்னஞ்சல் மூலமாகவும் இந்த டெலிகான்பரன்சிங் என்கின்ற வசதி மூலமாகவும் மிகவும் வேகமாக தகவல்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் செலவும் குறைவு அடைகின்றது, நேரமும் மீதமாக்கப்படுகின்றது. அடுத்ததாக போட்டிக்கு சிறப்பாக முகம் கொடுக்கலாம். ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போன்று போட்டியாளர்களுடைய நகர்வுகள், வாடிக்கையாளர்கள் என்ன காரணத்திற்காக போட்டியாளர்களை நாடுகின்றார்கள், போட்டியாளர்கள் என்ன வகையான மேம்படுத்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார்கள் போன்ற விடயங்களை அறிந்து கொள்வதன் மூலம், அதாவது தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் மிக வேகமாக அறிந்து கொள்ளக்கூடிய வசதி காணப்படுகின்றது. இதனால் அவர்கள் சிறப்பாக போட்டிக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அடுத்தது தகவல் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதாவது தொடர்பாடல் செயல்முறைகள் இலகுவாக அமைத்தல். தொடர்பாடல் செய்முறைகள் நாங்கள் முதலே பார்த்தது போன்று தற்பொழுது நாங்கள் இந்த உலகம் குளோபலைசேஷன் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பூகோளமயமாக்கல், இந்த பூகோளமயமாக்கல் என்ற இந்த தத்துவத்தின் படி நிறுவனங்கள் குறிக்கப்பட்ட பிரதேசத்தில் அல்லது குறிக்கப்பட்ட இடத்தில் இருந்து உலகில் உள்ள பல்வேறுபட்ட நிறுவனங்களுடனும் அமைப்புகளுடனும் தொடர்புகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முற்பட்ட காலங்களிலே மிகவும் சிரமப்பட்டு அவர்கள் இன்னொரு நாட்டிலே இருக்கக்கூடியவர்களோடு தொடர்புபடுகின்ற பொழுது அதுக்கு நிறைய செயல்முறைகள், காலதாமதங்கள், நுகர்வோரையும் ஊழியரையும் இலகுவாக அணுகலாம். அதாவது தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நுகர்வோர் பல்வேறுபட்ட பிரதேசங்களிலே இருக்கின்ற நுகர்வோர்களை நாங்கள் குறிக்கப்பட்ட நிறுவனம் அணுகக்கூடியதாக இருக்கின்றது. நுகர்வோர்களுடைய விருப்பங்கள், தேவைகளை அறியக்கூடியதாக இருக்கக்கூடியது. நுகர்வோர்களுடைய கருத்துக்கள், பின்னூட்டல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஊழியர்களும் குறிக்கப்பட்ட நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் பல்வேறுபட்ட பிரதேசங்களிலே
தொழில்பட்டு கொண்டிருப்பார்கள். எனவே அவர்களுடனும் தொடர்புகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தற்காலத்தில் மிகவும் சிறப்பான ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது அந்த ஃபீல்ட் ஆபீசர்ஸ் என்று சொல்கின்ற, அதாவது களத்திலே தொழிற்படுகின்ற ஊழியர்கள், அதாவது அவர்கள் தங்களுடைய அலுவலகத்தில் இருந்து வேறு வேறு பிரதேசங்களுக்கு சென்று தங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்குகின்றார்கள். தினமும் பல்வேறுபட்ட பிரதேசங்களுக்கு தொழிற்படுகின்றார்கள். இந்த GPS என்கின்ற அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த ஊழியர்கள் எந்த இடத்தில் இருக்கின்றார், அடுத்து எந்த இடத்துக்கு செல்கின்றார், எவ்வாறு அந்த நேரம் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது என்ற விடயங்கள் எல்லாம் உடனடியாகவே தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நிறுவனத்தினுடைய தகவலாக பதியப்படுகின்றது. அந்த தகவலை வைத்துக்கொண்டு அவர்கள் பல்வேறுபட்ட வகையான தீர்மானங்களை எடுக்கலாம். ஊழியர்கள் வினைத்திறனாக தொழிற்படுகின்றார்களா என்பதையும் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது வினைத்திறனான சேவை வழங்க முடியும். அதாவது சேவை குறிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுடைய தேவைகள் விருப்பங்களை பூர்த்தியாக்கக்கூடிய வகையில் வினைத்திறனான வகையிலே அந்த சேவை இருக்க வேண்டும். அதாவது விரைவானதாக இருக்க வேண்டும், சரியானதாக இருக்க வேண்டும், துல்லியமானதாக இருக்க வேண்டும், குறிக்கப்பட்ட பொருத்தமான சேவையாக இருக்க வேண்டும், வாடிக்கையாளர்களுடன் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்களை இந்த தகவல் தொழில்நுட்பம் எவ்வாறு கையாள்கின்றது என்று சொன்னால், தற்பொழுது சேவை வழங்குகின்ற நிறுவனங்களிலே இந்த CCTV இந்த கண்காணிப்பு கேமராக்களை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக அவதானிக்கின்றார்கள். ஊழியர்கள் எவ்வாறு வாடிக்கையாளர்களுடன் தொடர்பாடலை மேற்கொள்கின்றார்கள், அணுகுகின்றார்கள், அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்றார்கள், வாடிக்கையாளர்கள் எவ்வளவு நேரம் காத்திருக்கின்றார்கள், அந்த காத்திருப்பு நேரத்திற்கான காரணம் என்ன, ஏதாவது முரண்பாடுகள் ஏற்படுகின்றதா, ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையிலே முரண்பாடுகள் ஏற்படுகின்றதா, பிணக்குகள் ஏற்படுகின்றதா, எவ்வாறு கையாளுகின்றார்கள் என்பதை எல்லாம் இந்த தகவல் முறைமையின் ஊடாக பதிவு செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அதுக்கு பொருத்தமானவர்கள் தீர்வுகளை வழங்குவதன் மூலம் அந்த சேவையின் தரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது சர்வதேச வர்த்தகம் விரிவடையும். அது நாங்கள் முதலே பார்த்த மாதிரி குறிக்கப்பட்ட நிறுவனம் தற்காலத்திலே சர்வதேச வர்த்தகம் மிகவும் வேகமாக, சிறிய நிறுவனங்கள் கூட சர்வதேச வர்த்தகத்தை மேற்கொள்கின்றன. இது ஒரு பெரிய விடயம் அல்ல. அதாவது குறிக்கப்பட்ட நிறுவனம் தன்னிடம் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப சாதனங்களுடன் உலகில் பல்வேறுபட்ட நாடுகளிடம் வியாபார நடவடிக்கைகளை செய்கின்றார்கள். குறிப்பாக உதாரணமாக இங்கே இலங்கையில் உள்ள ஒரு சிறிய நிறுவனம் வாடிக்கையாளர்களுடைய கட்டளைகளை பெற்று அவருடைய தேவை விருப்பங்களுக்கு ஏற்ற வகையிலே அதை உற்பத்தி செய்கிற, குறிப்பாக சைனா போன்ற நாடுகளிடம் அவர்கள் தொடர்பாடலை மேற்கொண்டு இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக கட்டளைகளை அங்கே பிறப்பித்து அவர்கள் அந்த போக்குவரத்து நிறுவனங்களுடைய உதவியுடன் அவர்கள் பொருட்களை அனுப்புகின்ற பொழுது அது நேரடியாக வாடிக்கையாளர்களை சென்று செல்கின்றது. எனவே சர்வதேச வர்த்தகம் சிறிய நிறுவனங்கள், இவன் ஒரு தனி நபர் கூட சர்வதேச வர்த்தகத்தை தற்காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த தகவல் தொழில்நுட்பம் உறுதுணையாக இருக்கின்றது. சரி, தகவல் தொழில்நுட்பத்தின் அனுகூலம் விரைவானது. அதாவது தகவல்கள் மிக சிக்கலானதாக இருந்தாலும் மிக விரைவாக பெற்று வகைப்படுத்தி மீள பயன்படுத்த முடியும். ஸ்பீடு பாத்தீங்கன்னா, இந்த தகவல் கம்ப்யூட்டர்ல நாங்க தகவலை உடனே கொடுக்கிறோம், அது ஒரு செகண்டுக்குள்ள அதை கால்குலேட் பண்ணி தேவையான தகவலா மாற்றுது. அப்ப விரைவானது. அடுத்த துல்லியத்தன்மை. நபர்களின் பங்களிப்பு குறைவாக இருப்பதால் செயற்பாடுகளின் வழுக்கல் குறைந்து துல்லியத்தன்மை அதிகரிக்கும். அதாவது நீங்க பேங்க்ல முந்தி போய் நீங்க ஒரு காசு வித்ட்ரா பண்றீங்க அல்லது காசை நீங்க டிபாசிட் பண்றீங்க என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய அந்த காசை கையாளுறவர் சில நேரம் கணக்கில் பிளவிடலாம். ஆனால் நீங்கள் ATM-ல காசை நீங்கள் மீளப்படுகின்ற பொழுது துல்லியமாக இருக்கு. நீங்கள் 5000 ரூபாய் சொன்னா அது உங்களுக்கு 5000 ரூபாய் தான் தெரியும், அது உங்களுக்கு கூட தராது. அது மாதிரி நீங்க டிபாசிட் பண்ணீங்களே, நீங்க மாறி குறைவான தொகையை அல்ல கூட தொகையை போட்டாலும் அது எவ்வளவு தொகை நீங்கள் கொடுத்தீங்களோ அதை கண்டுகொள்ளும். அப்ப துல்லியத்தன்மை. அப்ப பாத்தீங்கன்னா ஒன்று விரைவானது, துல்லியத்தன்மை. அடுத்தது நெகிழ்வுத்தன்மை. நெகிழ்வுத்தன்மை பாத்தீங்கன்னா பிளெக்சிபிலிட்டி. அதாவது பல்வேறு கருமங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதும் அக்கருமங்களுக்கு ஏற்ப மாற்ற முடியுமாக இருத்தல். அதாவது தகவல் தொழில்நுட்பத்துக்கு ஏற்றவையில் ஒரு டேட்டாவை எடுத்து அதை குறிக்கப்பட்ட தேவைக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்லை, அதை இன்னொரு தேவைக்கும் பயன்படுத்தலாம். அது குறிக்கப்பட்ட ஒரு தேவைக்கு மட்டுமல்ல, இன்னொரு தேவைக்கும் பயன்படுத்தலாம். அதை நாங்கள் முதலே சொன்ன மாதிரி இப்ப CCTV கேமராவை நாங்கள் பயன்படுத்துறது ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஆனால் அதுக்கு மட்டுமா பயன்படுத்த இல்லை, அவர்கள் வாடிக்கையாளர்களை எவ்வாறு கையாளுகிறார்கள், வாடிக்கையாளர்களுடைய நெருக்கடி என்ன போன்ற விடயங்களுக்கும் அந்த தகவல்களை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு தகவல் தொழில்நுட்பம் இருக்குமாக இருந்தால் அதை பல்வேறுபட்ட தேவைகளுக்கு அவர்கள் பயன்படுத்த முடியும். அடுத்தது நம்பகத்தன்மை.
அதாவது துல்லியத்தன்மையால் நம்பகத்தன்மை உருவாகிறது. இப்ப நீங்க ஏடிஎம் மிஷின்ல வந்து நாங்கள் அது வந்து மிகவும் அக்குரேட்டா தொழிற்படுறபடியால் எங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. நாங்கள் தயங்காமல் நாங்கள் எங்களுடைய பண பரிமாற்றத்துக்கு நாங்கள் அங்க ஏடிஎம் நாங்கள் பயன்படுத்துறோம். அது நம்பகத்தன்மை. அடுத்த தர முன்னேற்றம், இம்ப்ரூவ் குவாலிட்டி. தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதனால் கருமங்களின் தரம் முன்னேற்றம் அடைகின்றது. கருமங்களின் தரம் எவ்வாறு முன்னேற்றம் அடைகின்றது என்று பாத்தீங்கன்னு சொன்னால், மிஷினை நாங்கள் பயன்படுத்திக்க நான் சொன்ன மாதிரி கார் அசம்பிள் பண்ண பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த டிவில டிஸ்கவரி சேனல்ல எல்லாம் அசம்பிளி லைன்ல வந்து எல்லாம் ரோபோட் கம்ப்யூட்டர்ஸ், அந்த பெரிய பெரிய மிஷின்கள், அந்த அடிச்சட்டங்கள், இயந்திரங்கள் எல்லாம் மிஷினே எல்லாம் கொழுவும். அப்ப அவங்க வந்து சரியான முறையில் அவர்கள் செய்கிறபடியால் தரம் வந்து முன்னேற்றம் அடையுது. அடுத்தது வந்து பாரிய தகவல்களை முகாமை செய்தல், மேனேஜ்மெண்ட் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நாங்கள் கலைச்சு போடுவோம், ஆனால் கம்ப்யூட்டர் கலைக்காது. அதால பாரிய அளவு தகவல்களை திரட்டி தேவைக்கேற்றவாறு பயன்படுத்துவதற்காக முகாமை செய்ய முடியும். அடுத்தது லெஸ் எம்ப்ளாயிஸ், குறைந்த அளவு பணியாளர். அப்ப பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்தில் கூடுதலாக கணனியும் அடுத்த இயந்திரங்களும் பயன்படுத்துறபடியால் குறைந்தளவான ஆட்கள், தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்துவதால் குறைந்தளவு ஊழியர்கள் போதுமானது. அடுத்தது குறைந்தளவு இடம், லெஸ் ஸ்பேஸ். தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்துவதால் குறைந்தளவு இட வசதி போதுமானது. நாங்கள் கணக்கு ஆக்களை எல்லாம் வச்சிருக்க தேவையில்லை, கணக்கு ஸ்டோரேஜ் அதில் தேவையில்லை, எல்லாம் கம்ப்யூட்டர். அப்ப அந்த இயந்திரங்களை பயன்படுத்துறால் லெஸ் ஸ்பேஸ். அடுத்த குறைந்தளவு கிரியம். மேற்கூறிய அனுகூலங்களினால் சிக்கனம் ஏற்பட்டு கிரியம் குறைவடைகிறது. அப்ப நாங்கள் மேலே பார்த்த நடவடிக்கைகள் எல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களுடைய எங்களோட செலவை குறைக்குது. இந்த மேல சொன்ன எல்லா அனுகூலத்தின் அடிப்படையிலையும் பார்த்தா மொத்தமா செலவு குறைவடை. அப்ப இப்ப இவ்வளவு நேரம் நாங்கள் இந்த கணனி, இந்த தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பத்தினுடைய நன்மைகள் போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இனி நாங்கள் பார்க்க போறோம் தகவல் தொழில்நுட்பத்துக்கான, அதாவது அந்த தொடர்பாடலுக்கான கணனி வலையமைப்பு. இப்ப கணனி வலையமைப்பு, இந்த வலையமைப்பு தனியொரு கணனியில இருந்தோண்டு இந்த தொடர்பாடல் எல்லாம் செய்ய இயலாது. அப்ப அது இன்னொரு கணனியோட தொடர்பை ஏற்படுத்தணும். அப்ப இந்த கணனி வலையமைப்பு என்பது செய்திகள், தரவுகள், தகவல்களை பரிமாற்றிக் கொள்ளும் தொழிற்பாட்டை பூர்த்தி செய்வதற்காக இரண்டுக்கு மேற்பட்ட கணனிகளுக்கு இடையிலான தொடர்பே கணனி வலையமைப்பு. பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? செய்திகள், அதாவது மெசேஜ், தரவுகள், டேட்டா, தகவல்கள், இன்ஃபர்மேஷன் பரிமாற்றிக்கொள்ளும் பரிமாற்றம். கணனி என்ன செய்யுதுன்னா தனியா செய்தியையும் தரவை எடுத்து அதை தகவலா மாத்துறது மட்டும் இல்ல, அதை பரிமாற்றிக் கொள்ளணும். அப்ப பரிமாற்றிக் கொள்ளும் தொழிற்பாட்டை பூர்த்தி செய்வதற்காக இரண்டுக்கு மேற்பட்ட கணனிகளுக்கு இடையிலான தொடர்பை கணனி வலையமைப்பு. அப்ப நீங்கள் மறந்தாலும் இப்படி எழுதலாமே, இரண்டு கணனிகளை நாங்கள் தொடர்படுத்துற எண்ணத்துக்கு என்று சொன்னால் செய்திகள், தரவுகள், தகவல்களை பரிமாற்றிக் கொள்வதற்கு. அப்ப பாத்தீங்கன்னா இதுல இந்த படம் காட்டுது. இப்ப இந்த படத்தை எங்களுக்கு பார்க்க தெரியுது. இதுல வந்து இந்த கணனிகள் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது பல்வேறுபட்ட கணனிகள் வந்து ஒரு வலையமைப்பாக தொடர்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ஒரு கணனியில இருந்து இன்னொரு கணனியோட நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தலாம். அப்ப இதுல இருக்க கணனிகளுக்கு இடையில நாங்கள் தகவல்களை பரிமாற்றி கொள்ளலாம். சரி, அப்ப இந்த கணனி வலையமைப்பு இரண்டு வகைப்படும். பிரதானமாக ரெண்டு வகை. ஒன்று உள்ளக வலையமைப்பு, ரைட்? அதை லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவோம். உள்ளக வலையமைப்பு. அந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூமுக்குள்ள அல்லது ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய கணனிகள் மட்டும் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. சரிதானே? உள்ளக கணனிகள், அதாவது குறிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கணனிகள் மட்டும் தொடர்புபடுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா விரிவான கணனி வலையமைப்பு, வைட் ஏரியா நெட்வொர்க். அப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த முதல்ல இருந்த அந்த உள்ளக வலையமைப்பு மாதிரி ஒரு நிறுவனம், அதே மாதிரி இன்னொரு நிறுவனம், அதே மாதிரி இன்னொரு நிறுவனம், அதே மாதிரி இன்னொரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உள்ளுக இருக்கக்கூடிய அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் எல்லாத்தையும் ஒன்றா நாங்கள் சேர்க்கைக்குள்ள வைட் ஏரியா நெட்வொர்க் வருது. இப்போ முதல் இருக்கிற படத்தில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு நெட்வொர்க், ஒரு 4 நெட்வொர்க்கை நாங்கள் சேர்க்கின்ற பொழுது என்ன வருது? விரிவான கணினி வலையமைப்பு. அதை இணையமானது விரிவான கணினி வலையமைப்பு ஆகும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எங்களோட இன்டர்நெட்ன்றது ஒரு விரிவான கணினி வலையமைப்பு. சரி, அப்ப இந்த கணினி இணையம், அடுத்த நாங்கள் இந்த இன்டர்நெட் என்ற விஷயத்தை பார்க்க போறோம். இப்ப எங்களோட வாழ்க்கையில அது முக்கியம். நீங்க எல்லாரும் அது இல்லாம இருக்க மாட்டீங்க. அப்ப எல்லாரும் இணையம்ன்றது கணினி வலையமைப்பு பாரிய பரப்புகளை உள்ளடக்கி
உருவாக்கப்படுகின்ற கணனி வலையமைப்பு ஒன்றே இணையம். பாரிய வரப்பு. அப்ப உலகளாவிய ரீதியில இருக்கக்கூடிய கணனிகளுடைய வலையமைப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் இணையம். உலகம் பூராவும் பரவியுள்ள கணனி வலையமைப்புகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தப்பட்டு எந்த வேளையிலும் தகவல் பரிமாற்றத்தினை மேற்கொள்ள இணையம் உதவுகின்றது. அப்போ இணையம் என்றால் என்னன்னு உங்களுக்கு விளங்கிட்டு மேல பார்த்து நாங்கள் 2 வகையான கணனி வலையமைப்பு ஒன்று லேண்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதாவது குறிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு உள்ளே காணப்படுகின்ற கணனிகளுக்கு இடையிலான தொடர்பு. இரண்டாவது பார்த்து நாங்கள் அவ்வாறு உள்ளக கணனி வலையமைப்பு பல்வேறு உள்ளக கணினி வலையமைப்புகளுக்கு இடையிலான ஒரு தொடர்பானது வைட் ஏரியா நெட்வொர்க். அவ்வாறான அந்த வைட் ஏரியா நெட்வொர்க் உலகளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய கணனிகளை வலையமைப்பு ஒன்றிணைக்கப்படுகின்ற பொழுது உருவாக்கப்படுவது தான் இணையம் அல்லது இன்டர்நெட். சரி, அப்ப இந்த இணைய சேவைகள் அடுத்தது நாங்கள் இவ்வாறான இந்த கணனி வலையமைப்பை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த கணனி வலையமைப்பிலே நாங்கள் எவ்வாறு நாங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ள போகின்றோம். அதாவது WWW, அதாவது உலகளாவிய வலையமைப்பு, வேர்ல்டு வைடு வெப் என்று சொல்றது. உலகளாவிய வலையமைப்பு வேர்ல்டு வைடு வெப் பூகோள ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்களின் படி கிடைக்கத்தக்க முறைமையின் கீழ் தகவல்களை வகைப்படுத்தி மீள எடுத்து தயார்படுத்தி செய்தி காட்டுவதற்கான கணனி வலையமைப்பானது உலகளாவிய வலையமைப்பு எனப்படும். அதாவது பூகோள ரீதியிலே உலகளாவிய ரீதியிலே ஸ்டாண்டர்ட், அதாவது நாங்கள் நிச்சய மாதிரி தகவலை அனுப்பிடலாம். அதுக்கு வந்து ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு வகையான முறைமை இருந்தான்னு சொன்னால் தொடர்பாடல் சிக்கலாக இருக்கும். ஆனால் நாங்கள் சைனாவில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, தகவலை மேற்கொள்ளணும்னு சொன்னால் எல்லா நாடுகளும் ஒரு பொதுமுறையின் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு நியமத்தை ஏற்றுக்கொள்ள வேணும். அதால தான் பூகோள ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்களின் படி கிடைக்கத்தக்க முறைமையின் கீழ் தகவல்களை வகைப்படுத்தி சரிதான். இப்ப தகவல்களை ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொன்றுக்கு ஏற்ற வகையில் தகவல் வகைப்படும். செய்தி என்றா ஒரு தகவல், பாட்டு என்றா ஒரு தகவல், வீடியோண்டா ஒரு தகவல், வேற புள்ளி விவரம் ஒரு தகவல். அப்ப தகவல்களை வகைப்படுத்தி மீள எடுத்து அதை மீண்டும் தயார்படுத்தி அல்லது டெமான்ஸ்ட்ரேட் பண்றது செய்து காட்டுவதற்கான கணனி வலையமைப்பானது உலகளாவிய வலையமைப்பு எனப்படும். அப்ப இதுதான் உலகளாவிய வலையமைப்பு. பூகோள ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்களின் படி கிடைக்கத்தக்க முறைமையின் கீழ் தகவல்களை வகைப்படுத்தி மீள எடுத்து தயார்படுத்தி செய்து காட்டுவதற்கான கணனி வலையமைப்பானது உலகளாவிய வலையமைப்பு எனப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா இணையத்தினை பார்வையிடுவதற்கு அல்லது உசாவுவதற்கு சேமித்து வைத்திருக்கப்படும் கோடிக்கணக்கான இலத்திரனியல் ஆவணங்களின் தொகுப்பினையும் இது குறிக்கும். அப்ப நாங்கள் இப்ப என்னத்தை தேடினாலும் உடனே நாங்கள் கூகுள் என்று சொல்லுவோம், கூகுள் செய்வோம் பண்ணுவோம் அல்லது கூகுள்ல தேடுவோம். அது எவ்வாறு சாத்தியமாகுது என்று சொன்னால் எங்களுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லா வலையமைப்பிலையும் சேமித்து வைக்கப்படுது. ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய வலையமைப்பிலே அந்த தகவல்கள் சேமித்து வைக்கப்படுது. அப்ப இணையத்தினை பார்வையிடுவதற்கு அல்லது உசாவுவதற்கு நாங்கள் அதை ரிஃபர் பண்ற எடுக்கிறதுக்கு பயன்படுத்து உசாவுவதற்கு சேமித்து வைத்திருக்கப்படும் கோடிக்கணக்கான இலத்திரனியல் ஆவணங்களின் தொகுப்பினையும் இது குறிக்கும். உலகளாவிய வலையமைப்பினுள் பிரவேசிப்பதற்கு வலை உலாவிகள் வெப் ப்ரௌசர்ஸ் பயன்படுத்தப்படும். அப்ப நாங்க கணனி இருந்தாலும் நாங்கள் அந்த இன்டர்நெட்டுக்குள்ள போறோம் என்றோம் அல்லது அந்த தகவலை எடுக்கிறோம் என்றது அதுக்கு தேவையான எங்களுக்கு ஒரு கருவி. அந்த கருவிக்கு பேர் வந்து வெப் ப்ரௌசர். அது இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த படங்களை பாத்தீங்கன்னா உதாரணத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு வகையான இந்த வெப் ப்ரௌசர் விட்டுருக்கு. முதலாவது மிக பிரபலமானது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், அதாவது நாங்கள் விண்டோஸோட வரும். அடுத்தது இந்த ஃபயர்பாக்ஸ்ன்றது இருக்கு. அடுத்தது வந்து கூகுள் குரோம். கூகுள் இப்ப எல்லாரும் பாவிக்கிறது கூகுள் பிரபலம் அடைகிறதுக்கான தங்களுடைய குரோம். அதை நாங்க கிளிக் பண்ணோம். இப்ப சில நேரம் இதுகள் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு கூட இந்த குறியீடுகளை போட்டுட்டு இந்த பேர் எழுத சொல்லி வரும். இந்த படங்கள் மட்டும்தான் இருக்கு, நீங்கள் பேர் எழுத வேண்டி வரும். அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த என்று போட்டு அந்த உலகத்துக்குள்ள இருந்த அது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இந்த உலகத்தை சுத்தி ஒரு நரிமாரி ஒரு படம் இருந்தா ஃபயர்பாக்ஸ், அது நடுவில் ஒரு நீலத்தோடையும் அதை சுத்தி ஒரு வெள்ளை வட்டத்தோடையும் 3 கலர்ல சிவப்பு மஞ்சள் பச்சையில இருந்துன்னு சொன்னால் அது கூகுள் குரோம். அடுத்து அந்த உலகளாவிய வலையமைப்புல அந்த வேர்ல்ட் வைட் வெப்ல நாங்கள் தேடு பொருள் மிக முக்கியமானது. நாங்கள் தகவலை தேடுறதுக்கு எல்லா அந்த வெப் பேஜ் சொல்லுவோம், அந்த வலைப்பக்கத்திலே நாங்கள் தேட முடியாது. அந்த பிரபலமான தேடு தளங்கள் தேடு பொறிகள் சந்தையிலே
காணப்படுகின்றது. அதாவது வலைத்தளங்களை தேடுவதற்கு பயன்படுத்தப்படும் தேடல் இயந்திரம், தேடல் பொறி. அதாவது வந்து கூகுள், நீங்க முதலாவது படத்தை பாத்தீங்கன்னா கூகுள், அந்த கூகுள் GOOGLE என்ற அந்த எழுத்துல கலர்ல இருக்கும். அது டைம் மாறும். அது கீழே ஒரு பெட்டி இருக்கு. நீங்கள் அந்த பெட்டியில நீங்கள் உங்களுக்கு தேவையான விடயங்களை டைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் தேடி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு தேடு பொறி இருக்குது, ஜாஹூ சர்ச் இருக்கு. அதே மாதிரி பக்கத்து அது மாதிரி அங்கே பாத்தீங்கன்னா பிங் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் வந்து MSN ஏற்கனவே இருந்தது. இப்போ அதுக்கு பேர் வந்து BING பிங். அதுக்கு கீழே நீங்கள் தேடினீங்கன்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு தேவையான விடயங்களை தேடி தரும். சரி, இப்போ இணையச்சேவையில் அடுத்தது நாங்கள் பார்க்க போறோம் மின்னஞ்சல், இமெயில். இப்ப இது வந்து மிக பிரபலம். இப்ப யாரை கேட்டாலும் எல்லார்ட்டையும் இமெயில் அட்ரஸ் இருக்கான்னு தான் கேட்பேன் உங்கள்ட்ட. தொடர்பாடல் இணைப்பினால் ஒரு கணனியில் இருந்து இன்னொரு கணனிக்கு தகவலை பரிமாற்றம் செய்தல் மின்னஞ்சல் ஆகும். தொடர்பாடல் இணைப்பினால் ஒரு கணனியில் இருந்து இன்னொரு கணனிக்கு தகவலை பரிமாற்றம் செய்தல் மின்னஞ்சல் ஆகும். செய்தியை அனுப்புபவருக்கும் செய்தியை பெறுபவருக்கும் மின்னஞ்சலில் முகவரி இருத்தல் வேணும். அப்ப நாங்கள் இமெயில் அனுப்பலாம்னு சும்மா அனுப்பல. நாங்கள் மெயில் அனுப்புறோம்னா, தபால் அனுப்புறோம்னா ஒரு தபால் உரையில போட்டு முத்திரை ஒட்டி அனுப்பினா மற்றவர்கிட்ட போச்சு சேரும். அவர்கிட்ட அந்த முத்திரையோ தபாலோ தேவையில்லை. ஆனால் நாங்கள் இமெயில் அனுப்புறோம்னு சொன்னால் செய்தியை அனுப்புறவர்கிட்ட இமெயில் இருக்கணும். அதாவது இமெயில் அந்த குறிக்கப்பட்ட நிறுவனத்தினுடைய அந்த ஐடி இருக்கணும். அதே நேரத்தில் செய்தியை பெறுபவருக்குமான அந்த முகவரி இருக்க வேண்டும், அடையாளம். சரிதான், அதான் முகவரி. செய்தி அனுப்புபவருக்கும் செய்தியை பெறுபவருக்கும் மின்னஞ்சல் முகவரி இருத்தல் வேண்டும். ரெண்டும் இருந்தால் நாங்கள் மெயில் அனுப்பிவிட முடியாது. இன்னொரு விடயமும் வேணும், அதாவது இணைய வசதியும் வேணும். கணனியோ திறன்பேசியோ இணைப்போடு இருந்தால் தான், அதான் இணைய வசதி என்று சொல்றது, நாங்கள் மின்னஞ்சல் அனுப்பலாம். அப்ப இந்த மின்னஞ்சல்ல என்னென்ன அனுப்பலாம் அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் நான் சொல்றேன். புகைப்படங்கள் அனுப்பலாம், ஆவணங்கள் அனுப்பலாம், அட்டவணைகள் அனுப்பலாம், படங்கள், ஒலி மற்றும் நேரடி காணொளி என்பவற்றை நாங்கள் அனுப்ப முடியும். அடுத்தது இணையச்சேவையில் இன்னொரு விடயம், மின்னஞ்சலுக்கு அடுத்ததாக கோவை பேர்வு நடப்பொழுங்கு என்று சொல்றது, அதாவது ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் என்று சொல்லுவோம். அதாவது இணையத்துடன் தொடர்புடைய கணனிகளுக்கு இடையில் கோவைகளை பரிமாற்றிக் கொள்வதற்கான முறையாகும். நான் முதலே சொன்ன மாதிரி எழுந்தமானமாக எங்களுக்கு விரும்பிய மாதிரி நாங்கள் கோவைகளை அனுப்பலாது. ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. உலகளாவிய ரீதியில கணனி பாவனையாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்களின் அடிப்படையில அந்த ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு புரோட்டோகால் நடப்பு ஒழுங்கு கொண்டிருக்கு. அந்த ஒழுங்கின் அடிப்படையில தான் அந்த மென்பொருட்கள் தயாரிக்கப்பட்டிருக்கும். அந்த மென்பொருட்கள் அந்த ஒழுங்கு கேட்ட வகையான செயல்நிரல்கள் காணப்படும். அந்த செயல்நிரல்களின் உதவியுடன் கோப்புகளை நாங்கள் பரிமாற்றம் செய்யலாம். அந்த கோப்புகளும் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் புகைப்படங்கள், ஆவணங்கள், அட்டவணைகள், படங்கள், ஒலி மற்றும் நேரடி காணொலி என்பவற்றை அனுப்ப முடியும். சரி, இப்ப நாங்கள் பார்த்தோம்னா இணையச்சேவையில் அடுத்தது உரையாடுவதற்கான வசதிகள். வைப்னு சொல்றது, வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால். அதாவது அந்த நாங்கள் இணையத்துல எங்களோட குரல் மூலமான செய்தியை பரிமாற்றுவதற்கான ஒரு நடப்பொழுங்கு தான் இந்த வாய்ப்பு சொல்றது. அதாவது சில செயலிகள், அந்த செயலிகள் மட்டும்தான் அதை கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால்ல என்ன வகையான செய்திகள் அனுப்பப்படும் என்று பார்த்தோம்னா, தட்டச்சு செய்து எழுத்து வழியில, அதாவது அங்கே இந்த படத்துல பார்த்துற மாதிரி நாங்கள் சட்டிங், நீங்க எல்லாரும் வாட்ஸ்அப், வைபர் எல்லாம் சட்டிங் செய்வீங்களா, அதே மாதிரி இன்டர்நெட்லயும் சட்டிங் செய்யலாம். சரிதானே? அப்ப அது வந்து இந்த வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகாலால தான் அது சாத்தியமாகுது. அதே மாதிரி எங்களோட வாய்ஸ் சட்டிங், நாங்கள் கதைக்கிறது, நாங்கள் இப்போ ஹெட்ஃபோனை போட்டு கதைக்கிறது, இல்லை ஃபோனில் கதைக்கிறது, இந்த மெசஞ்சரில் கதைக்கிறதுன்றதெல்லாம் வாய்ஸ் சட்டிங். அதே மாதிரி வீடியோ செட்டிங், கேமராவை பயன்படுத்தி ஒலி காட்சிகளை பரிமாறுதல், வீடியோ செட்டிங்கும் இந்த வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகாலால சாத்தியமாகிறது. அடுத்தது செய்தி குழு, அதை நியூஸ் குரூப் என்று சொல்லணும். ஒத்த ஆர்வம் உள்ளவர்களால் தகவல்களை பெறவும் பரிமாறுவதற்குமான இணைய வசதி. அதாவது சில இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் வந்து தங்களுக்கு தேவையான சில தகவல்களை, அதை சில செய்திகளாக இருக்கலாம், சில போரம்ஸ் என்று சொல்லுவோம், அவங்க தங்களுக்கு தேவையான விடயங்களை ஒரு குழுவாக சேர்ந்து அது உருவாக்கி வச்சிருப்பினும் குழுவில் அங்கத்தவராவதால் புதிய பிரபலமான செய்திகள் மற்றும் தகவல்களை தன்னியக்கமாகவே பெற முடியும். நாங்கள் அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை நாங்கள் லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லி இப்போ இந்த சோசியல் மீடியாவில எல்லாம் அந்த இதுதான் அந்த நியூஸ் குரூப். அப்போ உங்களுக்கு அதை நீங்கள் போய் விரும்பின ஒரு பக்கத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்டால் உங்களுக்கு ரெண்டிங்னு சொல்றது பிரபலமான நியூஸ் வரைக்கும் உங்களுக்கு உடனடியாக அது அப்டேட் ஆகும். அடுத்த இணைய சேவைகள், தொலைக்கணனி பயன்பாடு, டெலிகம்ப்யூட்டிங் என்று சொல்றது.
டெலிகம்ப்யூட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்தில் உள்ள இணையத்தின் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்தி தொலைவில் உள்ள கணனியுடன் தொடர்பு கொள்வதற்கு வசதி செய்தல். ஒரு இடத்தில் உள்ள இணையத்தினூடாக தொடர்பினை ஏற்படுத்தி தொலைவில் உள்ள கணனியுடன் தொடர்பு கொள்வதற்கு வசதி. அதாவது ஒருவர் தனது வீட்டில் உள்ள இணைய வசதி மூலம் பிரவேசித்து தனது காரியாலயத்தில் உள்ள கணனியை பயன்படுத்த முடியும். அதாவது இப்ப எல்லாம் இந்த ஊரடங்கு காலத்துல ஆபீஸுக்கு போயிடாதாக்கள் என்ன செய்தவில்லைண்டா, ஆபீஸ்ல அந்த கம்ப்யூட்டரை வீட்டில இருந்தபடியே இயக்கி அங்க இருக்கக்கூடிய தகவல்களை பரிமாறி தங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுக்க செய்யறதுக்கு இந்த தொலைக்கணனி பயன்பாடு டெலிகம்ப்யூட்டிங் உறுதுணையாக இருந்தது. சரி, அடுத்தது அப்ப இணைய சேவையில என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மின்னஞ்சல் வசதி, இணைய உரையாடல், வலைப்பக்கங்களை பார்வையிடுறது, தொலைபேசி வசதிகள், இதெல்லாம் இருக்கு. இது உங்களுக்கு தெரியும். என்ன இமெயில், இணைய சேவையில 2 தருக குறிப்பிடுங்கன்னு சொன்னால் நீங்க சொல்லலாம். மின்னஞ்சல் வசதிகள், இணைய உரையாடல், தொலைபேசி வசதிகள், வலைப்பக்கங்களை பார்வையிடல். சரி, இப்ப இணைய சேவையில் அடுத்த பார்த்தா கோவை பரிமாற்றம் இருக்கு. ஃபைல நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. அடுத்த இலத்திரனியல் மாநாடு, அந்த டெலிகான்பரன்சிங் சொல்லணும். இலத்திரனியல் மாநாடுகள், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் இலத்திரனியல் செய்திகளை செவிமடுக்கும் வசதி. இப்ப பாத்தீங்கன்னா Zoomல வகுப்பு நடந்தது, MS Teamல வகுப்பு நடந்தது, இதெல்லாம் அந்த இலத்திரனியல் மாநாடு என்ற வசதியால தான் சாத்தியம். அடுத்த இலத்திரனியல் செய்திகள், இலத்திரனியல் சஞ்சிகைகள், இலத்திரனியல் நூலகம் வசதிகள். இப்ப எல்லாரும் லைப்ரரி போயிடலாம்னா எல்லாம் லைப்ரரி அல்ல மேகசின் எல்லாரும் பார்க்கக்கூடிய வசதி இணையத்தாலாம் வந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா இலத்திரனியல் பண பரிமாற்றம். இப்ப எல்லாம் பேங்குக்கு போறது குறைவு. எல்லாரும் தங்களுடைய கை தொலைபேசி அல்லது கணனி ஊடாகத்தான் பண பரிமாற்றத்தை செய்யணும். அது மாதிரி டாக்டரை கன்சல்ட் பண்றதுக்கு கூட ஒரு கன்சல்டனை சந்திக்க இல்லாத சில நேரம் தூரத்தில் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் உங்களோட இணைய வசதியின் ஊடாக அந்த டாக்டரோட பார்த்து டாக்டர் உங்களை கன்சல்டேஷன், உங்களுக்கான ஆலோசனை வசதிகளை செய்யணுமா. அதே மாதிரி முன்பதிவு, இப்ப நீங்கள் ட்ரெயினுக்கு முன்பதிவு செய்யலாம், அல்லது பஸ் முன்பதிவு செய்யலாம், அல்லது வேற ஹோட்டல் முன்பதிவு செய்யலாம். என்னதுக்கான இவன்களுக்கு முன்பதிவு செய்யறதுக்கு நீங்கள் இந்த இணைய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்த நிறுவன கருமங்களும் இணையமும், இலத்திரனியல் வர்த்தக விடயங்கள், பொருட்கள் சேவைகள் தொடர்பான தகவல்களை பெற, போட்டியாளர் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் பெற, தொடர்பாடல் கிரியத்தை இழிவுபடுத்துவதற்கு, சர்வதேச ரீதியில் சந்தையை விரிவுபடுத்த, தகவல்களை சுலபமாகவும் விரைவாகவும் பெற்றுக்கொள்ள, சமூக வலையமைப்பை பயன்படுத்தி வணிக கரிமங்களை மேற்கொள்ள. நான் ஏன் வேகமா சொன்னா, இந்த விடயங்கள்லாம் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த தகவல் முறைமை என்ற என்ன நன்மைகளின் முக்கியத்துவம் என்றது அதே விடயம்தான் இங்கேயும் எங்களுக்கு இந்த இணையத்தின் மூலமே கிடைக்கப்பெறுகின்றது. அப்ப நாங்கள் இந்த நிறுவன கருமங்கள் எவ்வாறு இந்த இணையத்தின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை பார்த்தோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போற விடயம், மிக முக்கியமான விடயம், குறியீடுகள். இந்த தகவல் தொழில்நுட்பத்துடன் தொடர்பு பட்ட குறியீடுகள். நீங்க முதலாவது பார்க்கிறது பார்கோட் என்று சொல்றது. அதாவது பொருட்களினுடைய விலைகளை நாங்கள் இலகுவாக அறிந்து கொள்வதற்கு, வியாபார நிறுவனங்கள் இலகுவாக அறிந்து கணக்கெடுத்துக் கொள்வதற்கும் அதை ஒரு செயல்முறைக்கு உட்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பார்கோட் ஸ்கேனர் என்பதை பயன்படுத்துவதன் மூலம் அதை உள்ளீடாக பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பாத்தீங்கன்னா QR கோட். அதாவது இந்த புள்ளி ஒரு சதுரத்துல புள்ளி புள்ளியாக இருக்கும். அங்கு நாங்கள் ஒரு எங்களுடைய தொலைபேசியோ அல்லது வேற அதுக்கான ஒரு டிவைஸை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது நாங்கள் அது தொடர்பான தகவல்களை இலகுவாக உள்நுழைத்துக் கொள்ள முடியும். இது ஒரு இன்புட்டுக்காக பயன்படுத்துகிற ஒரு விடயம். நாங்கள் ஒரு இணையதளத்தினுடைய முகவரி என்று சொன்னால் அது சில நேரம் ஒரு நீண்ட எழுத்துக்களையும் குறியீடுகளையும் கொண்டிருக்கும். அதை ஞாபகப்படுத்துறதோ அல்லது பிளவிடுவோம் நாங்கள் அதை எடுக்கிறதுக்கு. ஆனால் இதை நாங்கள் எங்களோட மொபைலை நாங்கள் அதை பாவிக்கின்ற பொழுது மிக வேகமாக அந்த குறிக்கப்பட்ட இணையதள முகவரியை நாங்கள் அதில் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த நீளத்திலே அடையாளமாக காணப்படும் ப்ளூடூத்தினுடைய ஒரு குறியீடு. அடுத்தது பாத்தீங்கன்னா 1 2 3 4 வகையான அந்த கோடுகள் வைஃபை. அடுத்தது www வேர்ல்ட் வைட் வெப். இந்த கீழே பாத்தீங்கன்னா ஒரு கணனியோட ஒரு பிரிண்டர், பக்கத்து ஒரு ஸ்கேனர், இதோட இருக்கிறது POS என்று சொல்றது, பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைஸ். அதாவது நாங்கள் விற்பனை நிறுவனங்கள்ல காசாளருக்கு பக்கத்துல நாங்கள் கணக்கெடுகின்ற பகுதியில அது இருக்கும். அது ஒரு தானியங்கி நிறுவனம். கிட்டத்தட்ட இந்த பிசினஸ் ஆட்டோமேஷனுக்கு இதை பயன்படுத்தினோம். வேகமாக தங்களுடைய பொருட்களுடைய சிட்டைகளை கணக்கிட்டு பண கொடுப்பனவை மேற்கொள்றதுக்கு பயன்படுத்துது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத பாத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் கார்டு ரீடர்ன்னு சொல்றது, கொடுப்பனவு அட்டை வாசிப்பன. இப்ப நாங்கள்
டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கொடுக்கக்குள்ள அந்த இயந்திரத்தின் ஊடாகத்தான் பண பரிமாற்றம் நடைபெறும். அடுத்ததை பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிறது கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். அதாவது நாங்கள் இந்த முதலாவது படத்துல பார்த்த மாதிரி அந்த கார்டை நாங்கள் அதுக்கு உட்செலுத்த வேண்டும். ஆனால் இப்பொழுது வருகிற டெபிட் கார்டுல அல்லது கிரெடிட் கார்டுல இந்த குறியீடோட இருக்கிற அந்த கார்டை நாங்கள் அது கிட்ட போய் நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு உள்ள நாங்கள் உள்நுழைக்க தேவையில்லை, தொடுகையற்ற கொடுப்பனவு முறையாக காணப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம்னு சொன்னால் எங்கள் அந்த சில செயலிகள் மிக முக்கியமானது இந்த தகவல் தொழில்நுட்பத்தில். முதலாவது வைபர். அந்த படத்தை நீங்க பார்த்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. முதலாவது இருக்கக்கூடியது அந்த கலர்ல ஊதா கலர்ல இருக்கக்கூடியது ஒரு தொலைபேசி அடையாளத்தோட வெள்ளை ஒரு சட்ட அந்த சிம்போலோட இருக்கக்கூடியது வைபர். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வட்டமாக இருக்கும், அது வாட்ஸ்அப். அடுத்தது ஒரு சதுரத்துக்குள்ள ஒரு கேமரா போன்ற அடையாளம் இருக்கும், ஜூம். அடுத்தது பாத்தீங்கன்னா 2 நபர்களும் ஒரு டி என்ற குறியீடையும் குடிக்க MS டீம். அதான் மிக பிரபலமானது தற்பொழுது இந்த இணைய கற்பித்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது மைக்ரோசாஃப்ட். அது கீழே பாத்தீங்கன்னா எஃப்ல இருக்கும், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபேஸ்புக். அடுத்தது ஒரு குருவி பறக்கிற மாதிரி இருக்கு ஒரு நீளத்தில், அது ட்விட்டர். அடுத்தது இன்ஸ்டாகிராம் என்று சொல்றது, அது 4 சதுரங்களை ஒன்றுக்குள்ள ஒன்று அடக்கி நடுவில் ஒரு வட்டம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும், அது இன்ஸ்டாகிராம். அடுத்தது அந்த ஒரு எஸ் என்றது ஒரு வகையான வட்டத்தை 2 பக்கம் நீட்டப்பட்ட பகுதிகளிலே காணப்படுகின்றது, அது ஸ்கைப். இது குறிக்கப்பட்ட இவ்வாறான குறியீடுகளை நீங்கள் சில நேரம் உங்களுடைய பரீட்சைகளுக்கு கூட கடந்த காலங்களில் இவ்வாறான வினாக்கள் வந்திருக்கின்றது. நீங்கள் இதை ஞாபகம் வைப்பதன் மூலம் நீங்கள் புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இறுதியாக கணினி வலையமைப்பு. இது வல்வறுவட்ட வகையமைப்பு இருக்கு. முதலாவது மெஷ் டெக்னாலஜி, அதாவது எல்லா கணினியும் ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டதாக இருக்கு. அடுத்தது ரிங் டெக்னாலஜி டொபாலஜி என்று சொல்றது, அதாவது ஒரு வட்ட வடியிலே கணினிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஸ்டார் டொபாலஜி, அதாவது நடுவில் ஒரு கணினி இருக்கும், அந்த கணினியை சுற்றி மற்ற அந்த கணினியிலிருந்து ஒவ்வொரு கணினியாக ஏனைய கணினிகள் தொடர்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா ட்ரீ டொபாலஜி இருக்கும், அதாவது ஸ்டார் டொபாலஜியில் இருக்கக்கூடிய 2-3 அந்த அப்படியான ஸ்டார் டொபாலஜியை கனெக்ட் பண்றத ட்ரீ டொபாலஜி என்றது. அடுத்தது பஸ் இருக்கும், ஒரு நேர்கோட்டிலே கணினிகள் மேலும் கீழுமாக தொடர்பட்டு இருக்கும். இவ்வாறான 5 வகையான கணினி வலையமைப்பானது காணப்படுகிறது. எனவே மாணவர்கள், நாங்கள் இதுவரைக்கும் மிகவும் முக்கியமான இந்த தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான விடயங்களையும் அதிலே பயன்படுத்துகின்ற கருவிகளையும் முக்கியமான குறியீடுகளையும் இந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய நன்மைகளையும் அது எவ்வாறு இந்த வியாபார உலகை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த இருக்கின்றது என்ற தகவல்களை, மிகவும் பிரயோசமான தகவல்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதுவரை நேரமும் இந்த பயனுள்ள தகவல்களை கற்றுக்கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் குருகுலம் நிகழ்ச்சி சார்பாக நன்றி, வணக்கம்.